ஆடு மாடு மேய்த்தல் ஒன்றும் இங்கே இழிவான வேலை கிடையாது. எல்லாருக்கும் சாப்பாடு வேணும், எல்லாருக்கும் காய்கறி வேணும், எல்லாருக்கும் பால் வேணும், எல்லாருக்கும் தயிர் வேணும், எல்லாருக்கும் வெண்ணெய் வேணும், எல்லாருக்கும் நல்லபடியா பன்னீர் வேணும். இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த விவசாயிகள் இதே மாதிரி ஆடு மேடு மேய்ப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க கையில இருந்து தானே வருது. அதுவும் ஒரு தொழில் தானே. மேய்ச்சலுக்கு இடம் அப்படிங்கிறது எங்களுக்கு வேண்டும், மேய்ச்சல் எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்ற அந்த குரலை உயர்த்திய முதல் அரசியல் தலைவராக இங்க சீமான் அவர்கள் நிற்கிறார்கள். அண்ணன் சீமான் அவர்களை எப்படி இதுல நம்ம விட்டு கொடுக்க முடியும்? ஆடு மாடு முன்னாடி பேசிட்டாரு, அதுகளுக்கு என்ன புரிய போகுது, அதுகளுடைய மனசாக இவர் நின்று பேசிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆடு மாடை முன்னாடி நிக்க வச்சது தப்பு அப்படின்னா ஆடு மாடை விட கேவலமா பணம் கொடுத்து மக்களை முன்னாடி நிக்க வச்சு பேசுறீங்களே, இது தவறா இல்லையா? ஆடு மாடுக்கு பணம் கொடுக்காம அங்க நிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பட்டியல் போட்டு அடைச்சி வச்சு பேசிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய இதே ஊடகங்கள், இதே அரசியல் கட்சிகள், நான் என்ன கேட்கிறேன், தைரியமான ஒரே ஒரு விஷயத்துல நான் சவால் கொடுக்குறேன். தைரியமான ஒரு அரசியல் கட்சி ₹1 கொடுக்காம ஒரு பெரிய அரசியல் தலைவர் உங்க கட்சியில எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருக்கட்டும், அது முதலமைச்சராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், ஆளும் கட்சியாக இருக்கட்டும், போட்டி போடக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டும். ஆனா காசு கொடுக்காம ஒரு கூட்டத்தை கூட்டி பாருங்களேன். காசு கொடுக்காம ஒரு கூட்டத்தை கூட்டிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க சீமான ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். சீமான் அவர்கள் மீது எனக்கு எந்த தனிப்பட்ட வெறுப்பு பாசம் எதுவுமே கிடையாது. ஆனா கொள்கை ரீதியா ஒரு தலைவன் இருக்கிறான்னா தமிழ்நாட்டுல இப்போதைக்கு அரசியல் செய்யற கொள்கை ரீதியான தலைவர் சீமான் அவர்கள் மட்டும்தான். மீதம் இருக்கும் அரசியல் கட்சிகளுக்கு என்ன கொள்கை, என்ன கோட்பாடு அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. இவர் ஒரு கொள்கையில் இருக்காரு, மொழி பற்றாளராக இருக்காரு, அந்நிய மொழிகளை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு, சில இடங்கள்ல இருந்து தமிழ் மொழிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அவர் வச்ச பெயர் நாம் தமிழர் கட்சி, தமிழர்களுக்காக நிற்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். இவர் ஆடு மாடுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி விட்டார் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதா நினைச்சிட்டு முக்கியத்துவத்தை உணர விடாமல், மக்களை சிந்திக்க விடாமல் யோசிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை, அரசியல் மாயை இந்த உலகம் கட்டமைத்து வருகிறது. அவர் ஒண்ணுமே சொல்லல, நீங்க டாக்டருக்கு படிங்க, நீங்க இன்ஜினியருக்கு படிக்காதீங்க, ஆடு மாடு மேய்க்க வாங்க அப்படின்லாம் அவர் கூப்பிடல. அதை மேய்க்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு வேலை இருக்கு, அவங்களுக்கும் மரியாதை இருக்கு, அவங்களும் மனிதர்கள் தான், அதுவும் ஒரு வேலை தான் அப்படிங்கிறார். உடனே அங்கிருந்து திமுக காரங்க, திமுக காரங்க தான் மெயினா என்ன தெரியுமா சொல்றாங்க, எங்க வீட்டு குழந்தைகளை படிக்க போகாம மறுபடியும் ஆடு மாடை மேய்க்க கூப்பிடுறார் சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுட்டாங்க. அப்ப நாங்க என்ன செய்யறோம், இதே மாதிரி டாஸ்மாக அடிக்கடி திறந்து வைக்கிறீங்களே, இப்ப எங்க வீட்டு குழந்தைகளை படிக்க விடாம டாஸ்மாக திறந்து வைக்கிறதுனால குடிக்க கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிடுவா அப்படின்னு சொல்லி அங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க பேசுறாங்க.